இந்த டால்பின்ஸ்லாம் மீன் பிடிக்க ஃபிஷர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி சொன்னா நம்புவீங்களா? பிரேசில்ல இருக்கக்கூடிய லகுனா அப்படின்ற அந்த கடலோரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீனவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 150 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா, இந்த கடல் ஓரமா போயிட்டு இந்த வலைய போட்டு மீன் பிடிக்கிற பழக்கம்ன்றது அவங்களுக்கு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த டால்பின்ஸ்லாம் வந்து ஒரு கடல் ஓரமா வரப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு கடல் ஓரமா வரும். கடலுக்கு கரைக்கு வரும். கரைக்கு வரப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஃபிஷர்மேன்லாம் வந்து டக்குன்னு இந்த வலைய போட்டு பிடிச்சிடுறாங்க. இது டால்பின்ஸ்லாம் வந்து நம்ம ஹியூமன் அளவுக்கே ஒரு நாலேட்ஜ் இருக்கக்கூடிய ஃபிஷ் தான் அது. அந்த டால்பின்ஸ்லாம் நோட் பண்ணுது. என்ன நம்ம கடல் ஓரமா இந்த மீனை தள்ளிட்டு போறப்ப பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ வந்து டால்பின்ஸை யாருமே போய் ட்ரைன் பண்ணல. நேச்சுரலா அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணுது. அந்த விஷயத்த நேச்சுரலா அடுத்த நாள் போயிட்டு அந்த நிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா, மல்லட் ஃபிஷ் அப்படின்ற அந்த மீன் தான் வந்து ரொம்ப கூட்டமா வாழும். இந்த ஒரு குரூப்பை வந்து நல்லா பயன்படுத்திட்டு இந்த கடல் ஓரமா தள்ளிட்டே போகும். தள்ளிட்டே போறப்ப பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த நாள் என்ன பண்ணிருக்கு, இந்த டால்பின் அப்படின்றது ஒரு ஃபிளிப் ஒண்ணு பண்ணிருக்கு. கடல்ல ஒரு ஃபிளிப் ஒண்ணு பண்ண உடனே, இந்த மீனவர்கள் டக்குன்னு இந்த வலைய டக்குன்னு வீசி போட்டுருக்காங்க. வீசி போட்ட உடனே, இந்த மீன்லாம் வந்து கடகடன்னு பிடிச்சுட்டு வந்துடுறாங்க. அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 இயர்ஸ் பேக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீனவர்களுக்கு டால்பின் அப்படின்றது இந்த மீன் பிடிக்க உதவுமாம்.